பிரியாளவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் விமர்சிக்க இருக்கும் திரைப்படம் ஜூலி கணபதி. நீண்ட காலமாக தமிழ் திரையுலகில் முன்னணி நட்சத்திரமாக விளங்கும் ஆண்களுக்கு மத்தியில் ஒரு சில பெண்களே மிளிரும் நட்சத்திரங்களாக விளங்கி வருகிறார்கள். அவர்களில் மிகவும் பாராட்டுக்குரியவர் சரிதா. டைரக்டர் பாலச்சந்திரரிடம் அழகாக நடிப்பை கற்றுக்கொண்டவர், தமிழ் திரைப்படங்களை தன்வசம் கொண்டவர். ஆண் கதாநாயகர்கள் நடித்தாலும் கூட அவர்களை விஞ்சி விடுவார், நடிப்பில் கதைக்கானவராக மாறிவிடுவார் சரிதா. அப்படிப்பட்ட அழகான அற்புதமான நடிகை திருமணமாகி திரைப்படங்களில் இருந்து விலகியிருந்தார். மீண்டும் 2003 பாலு மகேந்திராவின் இயக்கத்தில் வெளிவந்த ஜூலி கணபதி என்ற தமிழ் திரைப்படம் வாயிலாக திரைப்படத்துக்குள் நுழைந்தார் நடிகை சரிதா. பிப்ரவரி 14 2003 அன்று வெளியான படம்தான் ஜூலி கணபதி. இத்திரைப்படம் ஸ்டீஃபன் கிங் எழுதிய மிசரி என்ற புதினத்தை தழுவி எடுக்கப்பட்டதாகவும், அதே பெயரை கொண்டு 1990 வெளியான அமெரிக்க திரைப்படத்தின் மீளாக்கமாகவும் கருதப்படுகிறது ஜூலி கணபதி. நான் முன்னமே சொன்னது போல தமிழ் திரையுலகில் மிளிரும் நட்சத்திரமாக நடித்தவர் என்பதை விட வாழ்ந்தவர் என்று சொல்லப்படும் சரிதா அவர்கள் நடித்த திரைப்படம் இல்லை, வாழ்ந்த திரைப்படம்தான் ஜூலி கணபதி. அவர் தமிழ் திரையுலகை விட்டு செல்ல முன் இருந்த அவருடைய கால் தடங்களுக்கு மாற்றாக ஜூலி கணபதியில் வேறு ஒரு சரிதாவாக அரிதாரம் பூசியிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். முழுக்க சரிதாவுக்காகவே எடுக்கப்பட்ட திரைப்படம் என்றுதான் இப்படத்தை கூற வேண்டும். எப்படி பாலு மகேந்திரா சரிதா அவர்களை தேர்ந்தெடுத்தாரோ தெரியவில்லை. நீண்ட திரைப்பட இடைவெளியில் இருந்தவர் இத்திரைப்படத்தில் சரியாக நடிப்பார் என்ற நம்பிக்கை எப்படி பாலு மகேந்திராக்கு வந்தது என்றும் தெரியவில்லை. வாருங்கள், முதலில் கதையை பார்ப்போம், அதன்பின் சரிதாவின் புகழை பாடுவோம். ஜூலி கணபதி என்ற பெயரில் சரிதா. இவள் மங்கா என்ற தொலைக்காட்சி தொடரின் அதீத விசிறியாக வாழ்கிறாள். பல ஆண்டுகளாக பார்த்து வந்த ஜூலி அதில் வரும் முதன்மையான நாயகியாகவே தன்னை எண்ணிக்கொள்கிறாள். அதாவது மங்காவில் வரும் நாயகியாகவே தன்னை எண்ணிக்கொள்கிறாள். தொடரின் கதாசிரியர் பாலமுருகன், இப்பாத்திரத்தில் நடிக்கிறார் ஜெயராம். மங்கா தொடரின் கடைசி சில காட்சிகளை எந்த இடையூறுமின்றி தனித்து நிம்மதியாக எழுத வேண்டும் என்று எண்ணி வீட்டை விட்டு வெளியேறி வேறு ஒரு இடத்துக்கு வந்து தங்குகிறார். அவர் கதையை எழுதி முடித்துவிட்டு வீடு திரும்பும் வேளையில் ஒரு விபத்து ஏற்படுகிறது. அவருடைய கார் விபத்துக்குள்ளாகிறது. விபத்துக்குள்ளாகி கண்விழித்து பார்த்த பொழுது ஜூலியின் வீட்டில் அவர் இருக்கிறார். தான் எப்படி இங்கு வந்தேன் என்று கேட்ட பொழுது, விபத்துக்குள்ளாகி நீங்கள் இருந்தீர்கள், உங்களை காப்பாற்றி கூட்டி வந்தேன் என்று சொல்கிறார் ஜூலி கணபதி. எதற்காக என்னை மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கவில்லை என்ற பொழுது, மருத்துவமனை வெகு தொலைவு தூரத்தில் இருக்கிறது, அங்கு சென்று உங்களை சேர்ப்பது என்னால் முடியாத காரியமாக இருந்ததால் என் வீட்டிலேயே வைத்து உங்களுக்கு நான் மருத்துவம் பார்க்கிறேன் என்று நல்லபடியாக கூறுகிறாள் ஜூலி. பலத்த காயம் ஏற்பட்டு கைக்கட்டு கால்கட்டு என அசைய முடியாத நிலைமையில் இருந்த பாலமுருகனை ஒரு தாயை போல பராமரிக்கிறாள் ஜூலி. அவளின் அன்பான பராமரிப்பில் தன்னிலை மறந்து அவளுடைய அன்பில் மயங்கி திளைக்கிறார் பாலமுருகன். தன்னுடைய நிலையை வீட்டுக்கு அறிவித்து விட்டீர்களா என்று கூறிய பொழுது, இங்கு தொலைபேசி அவுட் ஆஃப் ஆர்டரில் இருக்கிறது, என்னால் அறிவிக்க முடியவில்லை, நான் வெளியில் சென்று அறிவிக்கிறேன் என்று கூறுகிறார். அவளுடைய பேச்சை நம்புகிறான் பாலமுருகன். உங்களுடைய வீட்டுக்கு தொலைபேசி எடுத்தேன், ஆனால் அங்கு யாரும் என்னோடு பேசவில்லை, அங்கு யாரும் எனக்கு பதிலளிக்கவில்லை என்று கூறியதை இவன் நம்புகிறான். ஆனால் காலப்போக்கில் மெல்ல மெல்ல ஜூலி கணபதியிடம் ஏற்படும் மாற்றங்களை வைத்து அவள் தன்னை வேண்டுமென்றே இங்கு அடைத்து வைத்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ளும் பாலமுருகன் எப்படியாவது தன் நிலையை போலீசாருக்கும் தன்னுடைய வீட்டாருக்கும் அறிவித்து விட வேண்டும் என்று துடிக்கிறான். அவன் இருப்பது ஒரு காட்டுக்குள் இருக்கும் தனி வீடு. அந்த வீட்டை சுற்றி எதுவும் இல்லை. அவன் சத்தம் போட்டாலும் யாருக்கும் கேட்கப் போவது இல்லை. தொலைபேசி எடுக்கச் சென்றால் தொலைபேசி தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக பல தடைகளை தாண்டி எப்படி தான்
வீடு செல்வது என்பதை நினைத்து நினைத்து வருந்துகிறான். பல முயற்சிகள் செய்கிறான். இறுதியில் அவன் வீடு சென்றானா, ஜூலி கணபதியிடம் இருந்து தப்பிச் சென்றானா என்பதுதான் கதை. இதில் மனநோயாளியாக சைக்காலஜி பிரச்சனை கொண்டவளாக வரும் ஜூலி கணபதியின் அபார நடிப்பை போற்றிக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு இடங்களிலும் நிமிடத்துக்கு நிமிடம் இல்லை செகண்டுக்கு செகண்ட் அவள் தன்னுடைய முகபாவங்களை மாற்றிக்கொண்டு போகும் விதமே அபாரமாக இருக்கும். நடிப்புக்கு சரிதா என்று சொல்லும் அளவுக்கு அற்புதமாக நடித்திருப்பார் சரிதா. பாலகுமாரனின் மனைவியாக ரம்யா கிருஷ்ணன். நடிப்பிற்காக ரம்யா கிருஷ்ணன் என்பதை விட கவர்ச்சிக்காக ரம்யா கிருஷ்ணன் என்று கூறலாம். கணவனை காணவில்லை என்ற ஒரு துடிதுடிப்போ பதப்பதைப்போ அவருடைய முகத்தில் காட்டாத ஒரு நடிப்பு. அப்படித்தான் நடிக்க பாலு மகேந்திரா கேட்டுக்கொண்டாரா, அல்லது எதற்கு கஷ்டப்பட்டு நடிக்க வேண்டும் என்று அவரே நடிக்காம விட்டாரா என்று தெரியவில்லை. மொத்தத்தில் இத்திரைப்படம் சரிதாவுக்காகவே எடுக்கப்பட்ட திரைப்படம். சரிதாவை மறுபடியும் தமிழ் திரை உலகுக்கு மீட்டு கொண்டு வர பாலு மகேந்திரா செய்த முயற்சியோ என்ற ஒரு கேள்வியை கேட்கும் வண்ணம் அமைந்திருக்கும் திரைப்படம்தான். இசைஞானி இளையராஜாவின் இசையில் 6 பாடல்கள். மின்மினி பார்வைகள் என்ற பாடலை ரா கருணாநிதி எழுத KJ ஜேசுதாஸ் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். எனக்கு பிடித்த பாடல் என்ற பாடலை முத்துக்குமார் எழுத ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கிறார்கள். காக்கா காக்கா என்ற பாடலை பழனி பாரதி எழுத அனிதா பாடியிருக்கிறார்கள். எனக்கு பிடித்த பாடல் என்ற ஃபீமேல் ஸ்ரேயா கோஷலும் மேல் விஜய் ஜேசுதாசும் பாடியிருக்கிறார்கள். இதயமே இதயமே என்ற பாடலை மேத்தா அவர்கள் எழுத ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கிறார்கள். தண்ணி கொஞ்சம் ஏறி இருக்கு என்ற பாடலை முத்துலிங்கம் எழுத கல்பனா ராகவேந்தர் பாடியிருக்கிறார்கள். இதில் எனக்கு பிடித்த பாடல் என்னும் பாடல் இன்று வரை எல்லாராலும் ரசித்து கேட்கும் பாடலாக இருக்கிறது. காக்கா காக்கா என்ற பாடல் சரிதாவின் நடிப்புக்கும் நடனத்துக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதே போல தண்ணி கொஞ்சம் ஏறி இருக்கு என்ற பாடல் ரம்யா கிருஷ்ணனின் கவர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட பாடலாக இருக்கிறது. பாலு மகேந்திராவின் படம் என்றால் கவர்ச்சிக்கு சொல்லவா வேண்டும்? யாராவது ஒரு நடிகை அழகாக ஒரு கவர்ச்சி நடனம் ஆடி செல்வதுதானே பாலு மகேந்திராவின் திரைப்படத்தில் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும். இப்படியாக 6 பாடலை கொண்ட இத்திரைப்படம் ஒரு சிறிய கதையை வைத்து சிறப்பாக நகர்ந்து செல்கிறது. அடுத்து என்ன நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்து நிற்கிறது இத்திரைப்படம். திரைப்படத்தை பாருங்கள். பிடித்திருந்தால் எனக்கு உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். பிடிக்காவிட்டாலும் உங்களுடைய கருத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னொரு திரை விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.